உங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னு. பிள்ளையார்வலுக்கு ஏத்தாப்புல. பிள்ளையார்வல் எங்க இருக்கு? எங்க வீட்டுக்கு ஏத்தாப்புல. ஏலே உங்க வீடு எந்த தெருவில் இருக்கு? பிள்ளையார்வல் தெருவில் தான் இருக்கு. பிள்ளையார்வல் தெருவில் எங்க பாருக்கு? எங்க வீட்டு தெருவில் தான் இருக்கு. நித்தா நித்தா நீ உடஞ்சா ஒட்ட வைக்க எவனும் வர மாட்டான். போய் வேலையை பாரு போ. மாமி யார மண்டை வலிக்குது, சுடுதண்ணி வச்சு கொடு. பிரிட்ஜில் இருக்க எடுத்துக்க. சரி, சுடுதண்ணிய பிரிட்ஜில் வைக்கிற ஒரே ஆளு நீதான். ஒரு மாதிரி இருக்கு, பாப்பா டீ குடிப்போம். டீயா? ஒரு கவ், அதாவது ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்காக ஒரு தாய் வச்சிருக்கக்கூடிய ஒரு பாலை அந்த தாய் பசுவை கட்டி போட்டு வாழை கட்டி நான் வாங்கி தரேன், பாப்பலாம். உனக்கு எப்பவுமே அவ மேல ஒரு கண்ணுதான். அவதான் ரெடியா இருக்கலாமே. என் சொக்கலுக்கு முண்ட பரட்ட வேணும், பூரி வேணும். அவ சீவி சிங்காரிச்சு வரும்போது செருப்பு எடுத்து அடிச்சிருக்கணும். பழனிக்கு போனோம், அம்மா பஞ்சாமிரதம் கொடுக்க சொன்னாங்க. ஏண்டி, இந்த மாசம் மகளிர் தொகை 1000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, அதை வாங்கி நீ தானே வச்சுக்கிற. இப்ப 3000 ரூபாய் பணம் கொடுத்தாங்களா பொங்கலுக்கு, அதைனாச்சும் கூட நான் வச்சுக்கிறேன். ஒரு வாரமா ஆபீஸ் பக்கமே வரல. இப்படி பட்டைய கிட்டே போட்டு பழத்தையும் தேங்காயும் கொடுத்தா ஏமாத்தணும். கண்டா கடம்பா கதிர்வேலா. பட்டையை போட்டுட்டா நல்லவன் நம்பிடுவாங்களா? அட திரும்புவாப்பா. கொஞ்சம் கூட என்னால அசைக்க முடியாது. தயவு செஞ்சு நீ ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ. அட திரும்ப நான் நல்ல ட்ரீட்மெண்ட் வச்சுக்கிறேன், சூப்பர் ட்ரீட்மெண்ட். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். காசு போகுதுன்னு பாத்துட்டு நீ வச்சுக்கோ, என் உயிர் தான் போயிடும். ஒழுக்கு மாதிரியே நீ போன் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு அப்பாயின்மெண்ட் போடு. இந்த டைம்ல எதுக்கு பிரியா மெசேஜ் பண்றா? யார் அந்த பிரியா? பாப்பா, அப்பா ஊர்ல இருந்து வராங்களாம். சிக்கன் மட்டன் எடுத்து செஞ்சிருவியான். என்ன பணம் மரத்துல இருந்து காய்ச்சி கொட்டுதா? அதெல்லாம் என்னால பண்ணிட்டு இருக்க முடியாது. அவங்க வேலையை பார்த்துட்டு அங்கேயே இருக்க சொல்லு. இங்க வந்தாங்கன்னா தெரியும். மாமா, உங்க பொண்ணு சொன்னதை கேட்டீங்களா? நீங்க அங்கேயே இருப்பீங்களா? இங்க வர வேண்டாம். என்னது? எங்க அப்பாவா? ஏங்க, நம்ம வீட்டை பாத்துக்கிறதுக்கு ஒரு நாய் வளர்க்கலாமா? ஏன் நீ எங்கேயாவது ஊருக்கு போறியா? யாரா நீ? நான் யார் என்ற கேள்விக்கு காலம் பதில் சொல்லும். ஆமா, பெரிய கட்டபொம்மன் பரம்பரை, காலம் பதில் சொல்லு. மரியாதையா யாருன்னு சொல்றா? மனிதன். அப்ப பின்னால் நிக்கிறதெல்லாம் என்ன பண்ணீங்களா? எனக்கு தெரியும். ஐ நோ நீ யாருன்னு இப்ப சொல்லு. என்னங்க, 200 ரூபா தரேன், வீட்டெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணிடுறீங்களா? ஏண்டி, நான் உன் வீட்டுக்காரனா இல்ல உன் வீட்டு வேலைக்காரனா? காசு கொடுத்து வேலை செய்ய சொல்ற? 1,00,000 ரூபாய் கொடுத்தாலும் இந்த வேலை நான் செய்ய மாட்டேன். அப்ப நானும் சுத்தம் பண்ண மாட்டேன். வீடு குப்பையாவே கிடக்கட்டும். நான் மட்டும் நான் வேலைக்காரியா? நீ வேலைக்காரி இல்லடி. தூங்க மாட்டிக்கிற, பகல்லையும் தூங்க மாட்டிக்கிற. நீ தூங்குனா தான் நாங்க தூங்க முடியும். நைட்டு தூங்காம மென்டல் டிப்ரெஷன் ஆகி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகி யார பார்த்தாலும் பிடிச்சி கடிச்சு வைக்கலாம் போலயே இருக்கு. எனக்கு ஒன்னும் சரிப்பட்டு வர்ற மாதிரி இல்ல. யாரும் என்கிட்ட பேசாதீங்க. பேசுனா அது உங்களுக்கு நல்லது இல்ல. அது நான் அந்த குழந்தைய தூங்க வச்சுட்டு வர்றேன். யாரும் பேசாதீங்க. ஏமா என்னத்த? ஏன் அப்படி எரிச்சலாவே இருக்க? ஏன் அப்படி இருக்க? குழந்தை தூங்குனா பத இனிமையான குரல்ல ஆராரோ அப்படி பாடணும். நீ ஆராரோ அப்படின்னா குழந்தை முடிச்சுக்கிட்டானே இருக்கும், தூங்காதல்ல. நைட்டு தூங்குனீங்களா? தூங்குனே. எத்தனை மணிக்கு தூங்குனீங்க? 10 மணிக்கு தூங்குனேன். எப்ப எந்திரிச்சீங்க? காலைல 6 மணிக்கு. நல்லா 7-8 மணி நேரம் தூக்கம். நான் எத்தனை மணி நேரம் தூங்கிருக்கேன் தெரியுமா? 20 மினிட்ஸ். அதையும் இப்படி தூங்குனப்ப எந்திரிச்சிட்டேன். அது வந்து டிப்ரெஷன்ல இருக்கேன். என்கிட்ட பேசாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, எரிச்சல தான் வரும். டிப்ரெஷன் ஆகக்கூடாது. குழந்தை எப்ப தூங்குதோ அப்ப நம்ம தூங்கிடணும். அப்படியா? ஆமா, குழந்தை முடிக்கும் போது நம்ம முடிச்சுக்கணும். அப்படித்தான் நாங்களாம் என்ன புள்ள பச்சு அப்படியே வளர்த்தோம். சரி, இப்ப தூங்குது. நான் போய் தூங்குறேன்ப்பா. சரி போவோம். விவேக், கல்யாணம் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்தப்போ என்ன பார்த்து உன் மைண்ட்ல என்னன்னு யோசிச்ச? ஐயோ, இந்த கர்மத்தை எடுத்துட்டு வந்துட்டோம். இப்ப இதை ரிட்டர்ன் கூட பண்ண முடியாதே. மா, நீங்க எனக்கு தப்பான ஆளை கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கம்மா. என்னால இனிமே இந்த வீட்டுல வாழ முடியாது. ஒரு நேரத்துக்கு 15 தோசை திங்கிறாமா. சுட்டு சுட்டு கையெல்லாம் வலிக்குது. அவனுக்கு மட்டும் நைட்டு ஸ்பெஷலா சப்பாத்தி வேற போட்டு கொடுக்கணுமா. அவன் நைட்டு சப்பாத்தி தான் சாப்பிடுவானா, சோறுலாம் இறங்காதா. ஒரு நாளைக்கு 5 தடவை காப்பி கேக்குறாமா. என்னால முடியல. மா, என் மாமியார் சொல்றாங்க, இது ஒன்றும் உங்க அம்மா வீடு கிடையாது, மாமியார் வீடு, கொஞ்சம் குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கணும்னு.
அதுக்கு நான் சொன்னேன் இதுவும் ஒன்றும் உங்கள் அம்மா வீடு கிடையாது, நீங்களும் குனிஞ்சு நிமிந்து ஏதாவது வேலை பாருங்கன்னு. அதுக்கு அப்படி மொரன்னு முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்கம்மா. நான் என்ன தப்பா கேட்டுட்டேன்? அம்மா நான் போய் டிவோர்ஸ் வாங்க போகிறேம்மா. பின்ன என்னம்மா, நான் நல்லா படிக்க மாட்டேங்கன்னு சொல்லி தானே கல்யாணம் பண்ணி வச்சுங்க. இங்கே என்னன்னா கல்யாணம் பண்ணா சும்மா இருக்கணும்னு அவசியம் இல்லை, மேற்கொண்டு படிங்கிறாங்க. நான் படிக்க வந்தேனா கல்யாணம் பண்ணிட்டு வாழ வந்தேனாமா? என்ன எங்க வாழ முடியாதுமா. அம்மா நீ என்னடா வேலை பாக்குற பாண்டி? மேனேஜரா இருக்கனே. மேனேஜரா? ஒன்னேவா மேனேஜரா வச்சிருக்காங்க? ஏன்னா அப்படி கேக்குற? இல்லப்பா, மேனேஜர் மூஞ்சியே உனக்கு இல்லையடா. என்னங்க என்கிட்ட புடவை நிறைய இருக்கு, இல்லாதவங்க யார்ட்டையாவது கொடுத்துடலாமா? நாய நம்மளே இல்லாதவங்க தாண்டி. அந்த புடவைலாம் நஞ்சு நாஸ்தி ஆகிற வரைக்கும் நீ அதே தான் கட்டிக்கிட்டு இருக்கணும். புது புடவை கேட்ட புதைச்சிருவோம் உன்ன. நான் ஸ்கூல் படிக்கிறப்போ இந்த வாத்தியார் என்னை ஆடு மேய்க்கதா லாக்கின்னு சொன்னாரு. அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் வெறிக்கொண்டு படிச்சேன். சூப்பருங்க. இப்போ என்ன பண்றீங்க நீங்க? இப்போ மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன். மாமா எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் மாமா. என்ன? இந்த பேய் வராம இருக்கிறதுக்கு எல்லாரும் தாயத்து கட்டுறாங்க. அப்ப பேய் வரணும்னா என்ன பண்ணுவாங்க? தாலியை கட்டணும். இன்னையில இருந்து என் புருஷனை பிடிச்ச பீட சனிய எல்லாமே ஒளிஞ்சு போகணும். தூ தூ தூ. பாப்பா அப்படி சொல்லாத பாப்பா, நீ இல்லைன்னா என்னால வாழ முடியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க.